everyone. I am here to share a trending topic that I see in my level eyes. So let's go into the video. இந்த வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அனுக்கியாய் பற்றி தான் பார்க்க போகிறோம். இவங்களை பாதி பேருக்கு தெரியுமான்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நிஜமாக எனக்கு தெரியல. ஆனால் இன்னைக்கு சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே ட்ரெண்டிங்காக இவங்க வியர் பண்ணினது ஒரு ட்ரெஸ் தாங்க வந்து ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. அப்படி அந்த ட்ரெஸ்ஸில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா அவங்க வியர் பண்ணியிருந்த அந்த ட்ரெஸ்ஸில் 98,000 கிறிஸ்டல் ஸ்டோன் வந்து இருக்காங்க. இவங்க அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு எங்கே போனாங்கன்னு தெரியுமா? அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அனுப்ராய் பயோகெமிஸ்ட்ரி படித்து முடிச்சுட்டு டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்ட ஒரு பொண்ணு 2016 வருஷத்துல இன்ஸ்டா ஐடியா ஒன்று ஓப்பன் பண்ணுறாங்க. அதில் நார்மலாக அவங்க எடுத்த ஒரு ஃபோட்டோ, அதாவது அவங்களோட ஃபோட்டோவை ஷேர் பண்ணுறாங்க. அது உலகம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நல்லா ஃபேமஸ் ஆகுது. ஸோ அவங்களுக்கு உண்மை புரியல, ரொம்பவே ஹாப்பி ஆகிடுறாங்க. ஸோ இதை பார்த்தா அனுக்கியாயோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா சொல்கிறாங்க. ஸோ நீ எடுக்கிற ஃபோட்டோ இன்னும் கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக எடுத்து இன்ஸ்டா ஐடியில் ஷேர் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதன்படியே பார்த்தீங்கன்னா அனுக்கியாய் வந்துட்டு ஒரு சில ஃபோட்டோவை ப்ரொஃபஷனலாக எடுத்து இன்ஸ்டா ஐடியில் ஷேர் பண்ணுறாங்க. அகெயின் பார்த்தீங்கன்னா அவங்க ஷேர் பண்ண எல்லா ஃபோட்டோஸுமே ரொம்பவே வைரல் ஆகுது. அவங்களுக்கு ஒன்றுமே புரியாமல் நம்ம வந்து டாக்டர் ஆகுறதா இல்லை மாடல் ஆகுறதான்னு சொல்லிட்டு ஒரே கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. சில வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக கைடன்ஸோட சூப்பர் மாடலிங்க்கு எப்படிலாம் ப்ரீப்பர் ஆகணுமோ ஸோ அதே மாதிரி ப்ரிப்பேர் ஆகுறாங்க, சூப்பர் மாடலாகவும் ஆகுறாங்க. மெட்டா கேட்னு சொல்லிட்டு நியூயார்க்கில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஃபேஷன் ஈவெண்ட் இது. இந்த ஈவெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இன்வைட் பண்ணுறவங்க மட்டும்தான் உள்ளே போக முடியும். அந்த ஈவெண்ட்டுக்கு சூப்பர் மாடல்ஸோட டிசைனர், செலிபிரிட்டிஸ் அவங்களாம் தான் வருவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஈவெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அனுக்கியாயை 5 தடவை இன்வைட் பண்ணியிருக்காங்க. 2024 இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அவங்கள சூப்பர் மாடலுக்கு நாமினேஷனும் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங்கில் நான் சொன்னேன் இல்லைங்களா, கிறிஸ்டல் ஸ்டோன் வச்சு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஈவெண்ட்டுக்கு தான் அவங்க அந்த ட்ரெஸ்ஸை வியர் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ சோஷியல் மீடியாவிலையும் சூப்பர் மாடலையும் ட்ரெண்டிங்காக இருக்கிறது அனுக்கியாவும் அவங்களோட கிறிஸ்டல் ஸ்டோன் வச்சு அவங்களோட ட்ரெஸ் இருந்தாங்க. கருப்பாக இருந்தாலும் தலையாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்களே, ஸோ அதுக்கு இவங்க தான் ஒரு எக்ஸாம்பிள். நம்ம கருப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு என்றைக்குமே அப்படி நினைக்கிறது தப்பு. நம்ம அழகு நமக்கு தெரியாதுங்க, பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். எல்லாருக்குள்ளேயும் ஒரு அழகு இருக்கு. அது வந்து அனுக்கியாவுக்கு அவங்க ஃப்ரெண்டு சொன்னதுக்கு அப்புறம் தான் உணர்ந்துருக்காங்க. ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது, மற்றவங்க சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம அழகு நம்மளுக்கு தெரியும். ஸோ நல்லதையே பேசுவோம், நல்லதையே பகிர்வோம். நன்றி.